இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து ஏற்கனவே ஒரு 80 கிணறுகளில் அனுமதி வாங்கி தந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் 20 கிணறு அனுமதி வாங்கிட்டாங்க. அது எந்தெந்த பகுதியில் அமல்படுத்த போகிறாங்க? இதில் ராமேஸ்வரம் எதுவும் குறிவைக்கப்பட்டிருக்காங்க? ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து 80 கிணறுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஏகப்பட்ட கிணறு தோண்டிருக்கிறாங்க. அது கணக்கில் இல்லை. அது ராமநாதபுரம் வாழந்திரவை, இந்த பக்கம் உச்சக்குடி, மண்டபம் மேற்கு, மண்டபம் கிழக்கு, திருக்குறாணி, கீழக்கரை, கடலாடி, இந்த பகுதியில் பூரா ஏற்கனவே தோண்டி எடுத்தாச்சு. ஏற்கனவே வாங்கின 80 கிணறுகளை தோண்டிட்டாங்க. அதையும் தவிர்த்து இப்போ வந்து 20 கிணறுக்கு வந்து சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுத்துருக்கு. இந்திய அரசு கொடுத்துருக்கு, தமிழக அரசு கொடுத்துருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மங்கலம், முதலத்தூர், பரமக்குடி, இந்த பகுதிகளெல்லாம் இந்த 20 கிணறுக்கான தோன்றுவதற்கான திட்டத்தை வச்சிருக்காங்க. இதுல ராமேஸ்வரம் பகுதி வருமானு கேட்குறீங்க. ராமேஸ்வரம் பகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்துல ஒரு கிணறு அவங்க வந்து அனுமதி வாங்குறதுக்கு 20 கிணக்கு வாங்கினாங்கன்னா 200 கிணறு தோண்ட போறாங்க. அது எந்த இடத்துல தோண்டினால் யாருக்கு கேட்க போறாங்களா? அப்ப ராமேஸ்வரம் பகுதியில தோண்டினாங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். அப்ப இது ஆரம்பத்திலே மீனவர்கள், உழவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கணும். ஏன்னா காவிரி படுகைங்கிறது வந்து ராமநாதபுரம் வரைக்கும் வருது. நீங்க வந்து அந்த மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர் அந்த பகுதியில் மட்டும் இல்லை. இப்ப இந்த பகுதி வரும்பொழுது இந்த பகுதியும் வந்து இந்திய அரசு பெருநிறுவனங்கள் இதையும் வந்து குறி வைக்கிறாங்க. அப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் என்ன செய்யணும்? தமிழக அரசு ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகத்தான் அறிவிக்கணும். அப்பொழுதுதான் இந்த பகுதி மக்களையும், இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களையும், இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளையும், நீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க முடியும்.